அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் ருத்ரா பேசுறேன். தொழில் பயிற்சி வீடியோல இன்னைக்கு நம்ம எத பார்க்க போறோம்ன்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டன்ட் க்ளோ குடுக்கக்கூடிய ஹெர்பல் ஃபேஸ் பேக் எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எந்த ஒரு செயற்கையும் கலக்காத, ரசாயனங்கள் கலக்காத, கெமிக்கல் கலக்காத, இயற்கை முறையில நம்ம பிரிப்பேர் பண்றோம். இதத்தான் நம்ம சேல்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த இத அப்படியே உங்களுக்காக நான் சொல்றேன். என்ன இதுல பொருள்கள்லாம் நீங்க தனியா வாங்கி நிழல்ல காய வச்சு பவுடர் பண்ணிக்கணும். மிஷின்ல குடுத்து பவுடர் பண்ணிக்கங்க. மிக்ஸிலலாம் அரைக்கணுன்ட்டு ஒரு சிலர் நினைப்பீங்க. மிக்ஸில அரைச்சீங்கன்னா, அந்த அளவுக்கு நைஸ் கிடைக்காது. அதனால மிஷின்ல குடுத்து பவுடர் பண்ணிக்கங்க. இல்லன்னா அந்தந்த பொருட்கள் தயாராவே நீங்க பொருளா வாங்கி மறுபடியும் நிழல்ல கொஞ்சம் காய வச்சு பவுடர் பண்ணிக்கங்க. ரெடிமேடா கடையில அதே பவுடர்கள் வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு நெனச்சீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட் கிடைக்காம போயிரும். அதுல ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா இன்ஸ்டன்ட்ங்கிறது குடுக்கையில, இயற்கையோடத நம்ம சேர்த்து குடுக்கையில இன்னும் ரிசல்ட் நல்லாருக்கும். ஒரு முறை வாங்குற கஸ்டமர் தொடர்ந்து எப்பவுமே நம்மகிட்ட தொடர்ந்து வாங்கிட்டு இருப்பாங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டும் குடுப்பாங்க. இந்த பொருள் நல்லா இருக்குதுங்கிறதுனால இன்னொரு பொருளும் சேர்த்து வாங்குவாங்க. அப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கஸ்டமர் இருக்காங்க. பொதுவா இந்த இன்ஸ்டன்ட் பேக் வாங்கி யூஸ் பண்ணவங்க, மறுபடியும் இத வாங்குவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பொருளே இவ்வளவு நல்லா ரிசல்ட் குடுக்குதுன்னா, இவங்க சேல்ஸ் பண்ணக்கூடிய மத்த பொருட்கள் எந்த அளவுக்கு தரமா இருக்கும்? அப்படிங்கிற அந்த நேம எனக்கு உருவாக்கி குடுத்தது, இந்த ஹெர்பல் ஃபேஸ் பேக் தான். அதுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, ரோஜா பூ, அடுத்தது பார்த்தீங்கன்னா, முல்தானி மெட்டி, தாமரைப்பூ. இந்த தாமரை பூவும், ரோஜா பூவையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மொத்தமா வாங்கிக்குவேன். 1 கிலோ, 2 கிலோ அந்த அளவுக்குல வாங்கி, நான் நிழல்ல காய வைப்பேன். வெயில்ல காய வச்சீங்கன்னா, எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கல. நிழல்ல காய வைப்பேன். நிழல்ல காய வச்சுட்டு, அத மிஷின்ல குடுத்து பவுடர் பண்ணிறது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா, ரோஜா பூ பவுடர். பூ, ரோஜாவோட இதழ். நான் பன்னீர் ரோஜா தான் நம்ம பயன்படுத்துவேன். இது பார்த்தீங்கன்னா, தாமரை பூவோட பொடி. நாங்களே ரெடி பண்ணியிருக்குது. இது எல்லாமே நாங்களே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது மொத்தமா சேல்ஸ்‌க்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஆ ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. இந்த மாரி எனக்கு ஏதாவது ஹெர்பல் ஃபேஸ் பேக்ல ஒரு செய்முறை மாரி எனக்கு குடுத்தீங்கன்னா, அத நான் ஒரு பிசினஸா எடுத்துக்குவேன்னு கேட்டாங்க. அதுக்காக தான் சரி அவங்களுக்காக நானு ஒரு இத காமிச்சிரலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இது நாங்க ஃபர்ஸ்ட்டே ரெடி பண்ணிட்டோம்னா, ஒரு 1 மாசத்துக்கு நாங்க அடுத்து செய்ய தேவையே இருக்காது. அந்த அளவுக்கு மொத்தமா செஞ்சு வச்சுருவோம். இது பார்த்தீங்கன்னா, தாமரை பூ இருக்குல்ல, அந்த இதழ்கள மட்டும் நீங்க தாமரை பூவ வாங்கி நல்லா காய வச்சுட்டு, இதழ்கள மட்டும் உதுத்திட்டு, அந்த காம்பு அதெல்லாம் எடுத்துட்டு, இதழ்கள மட்டும் வச்சு மிஷின்ல குடுத்து அரைச்சு வச்சுக்கங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, முல்தானி மெட்டி பவுடர். நாங்க இத வெளியில கடையில வாங்க மாட்டோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுதான். இந்த மாரி கட்டியா நாங்க வாங்கிக்குவோம். முல்தானி மெட்டி இந்த மாரி நாங்க கட்டியா வாங்கிட்டு, அத நாங்க உடைச்சு பவுடர் பண்ணி வச்சுக்குவோம். இந்த மாரி நீங்க வாங்கி யூஸ் பண்ணையில தான் ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா, கலர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். பாருங்க. இதுவே நம்ம கடையில வாங்குறதுங்கிறது இதே கலர், இதே தரத்துல இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில இதுகள்ல நல்லா இருந்துச்சுனாலும், நமக்கு விலைங்கிறது கட்டுப்படி ஆகாது. நான் கொட்டுறேன் பாருங்க. கிட்டத்தட்ட 2மே ஒரே மாரி தான் இருக்கும். ஏன்னா, இத நம்ம அப்படியே பவுடர் தான் பண்ணி வச்சிருக்கோம். வேற எதுவுமே நம்ம பண்ணல. ஓகேங்களா? சரி. நம்ம அடுத்து இத எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முல்தானி மெட்டி பவுடர் பார்த்தீங்கன்னா, 50 கிராம். அத எடுத்து நம்ம கலந்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? ஆனா இந்த பொடிலாம் நீங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரோஜா இதழ் பொடி. அதுவும் 50 கிராம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தாமரை இதழ் பொடி. அதுவும் 50 கிராம். 3 பொடிகளையும் 50, 50 கிராம் போட்டு கை படக்கூடாதுங்க. கை படாம மிக்ஸ் பண்ணுங்க.
இது ரெடி பண்ணதுல இருந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மாதங்களுக்கு ரொம்ப நல்லாருக்கும். எப்பவுமே நம்ம கவனத்துல வச்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, மூலிகை பொருட்கள்லாம் வாங்குறீங்க. அதாவது இலை, கீரைகள், இந்த பூக்கள் இந்த மாரிலாம் வாங்குறீங்க. குச்சிகள், வேர்கள்லாம் வாங்குறீங்கன்னா, வாங்குனதுலருந்து அதிகபட்சமா 2 மாசத்துக்குள்ள நம்ம அத பவுடர் பண்ணி, அத எந்த ஒரு பொருளா மாத்தணுமோ மாத்திக்கணும். நான் அதிகபட்சம் சொல்றது. முடிஞ்ச வரைக்கும் நாங்கலாம் ரெடி பண்ணோம்னா வாங்குறோம் அப்டின்னா, 20 நாட்களுக்கு மேல அத நாங்க வச்சிருக்க மாட்டோம். இல்லன்னா அதோட மருத்துவ குணம் அப்டியே இழந்துரும். இதுதான் காரணம். கைப்படாம நீங்க கலக்கிருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு நல்ல ஒரு கலர், இயற்கையான கலர் கிடைச்சிருக்கு. இது நல்ல ஒரு வியாபாரம். ஒரு நல்ல லாபத்த குடுக்கக்கூடியதுங்க. ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற லேடீஸ்க்குலாம் ரொம்ப நல்ல ரிசல்ட் குடுக்கும். இப்ப ஜென்ட்ஸுகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா, பாடி ஹீட் அதிகமா இருக்கும்ல, அவங்களுக்குலாம் நான் சொல்றது என்னன்னா, இத வாங்கி நீங்க அ கொஞ்சம் பன்னீர்ல குழச்சு தொப்புள்ல கலந்துக்க அதாவது பன்னீர்ல குழச்சு தொப்புள்ல வச்சுட்டு தூங்க சொல்லுவேன். விளக்கெண்ணெய் வைக்கிற மாரி. தடவிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாடிய நல்லா உடல் உஷ்ணத்த நல்லா குறைக்கக்கூடியதாக இருக்கும். முக அழக அதிகப்படுத்தும். அது ஆண்களும் பயன்படுத்தலாம், பெண்களும் பயன்படுத்தலாம். இதுல எந்த விதமான பக்க விளைவுகளுமே இல்லங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் குடுக்கும். அதுவும் இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ரிசல்ட் குடுக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து பேக்கிங் பண்ணலாங்க. நாங்க எப்பவுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்ஸ்ல தான் போட்டு தருவோம். இது ஏற்கனவே பேக்கிங் இதுல நான் உங்களுக்கு இத காமிச்சிருப்பேன். ம். இந்த மாரி பாக்ஸ்ல தான் நாங்க போட்டு குடுத்துருவோம். 30 கிராம் அளவுக்கு குடுப்போங்க. இதுல நாங்க வெயிட் பண்ண அதாவது அந்த வெயிட் நாங்க பார்க்கவே தேவையில்ல. இத ஃபில் பண்ணிட்டோம்னாலே போதும். நாங்க பார்த்தீங்கன்னா, எங்களோட பேக்கிங்ல 30 கிராம் அளவுக்கு நாங்க குடுக்குறோம். இந்த டப்பா 30 கிராம் பிடிக்கும். 20 கிராம் பாக்ஸும் இருக்குங்க. 30 கிராம் பாக்ஸும் இருக்கு. 50 கிராம் பாக்ஸும் இருக்கு. 30 கிராம் எங்களுக்கு போதுமானதா இருக்கும். இப்ப நீங்க ஆரம்பத்துல செய்ற மாரி இருந்துச்சுன்னா, இதோட அப்படியே மூடி போட்டுருங்க. நாங்க என்ன பண்ணுவோம், இதுக்கு மேல ஒரு சீல் போட்டுருவோம். சீல் போட்டுட்டு தான் நாங்க சேல்ஸுக்கு குடுப்போம். இப்ப நீங்க ஆரம்பத்துல குடுக்கறனால ஸ்டிக்கர் நீங்க போடலினாலும் பரவால்ல. ஆனா நாங்க ஸ்டிக்கர் போட்டுருவோம். ஸ்டிக்கர் போட்டோம்னா, இப்ப ஏதோ நம்மளோட பொருளுக்கு ப்ரமோஷன் குடுத்த மாரி தெரிஞ்சிறக்கூடாதுங்கிறதுக்காக தான், என்னோட தொழில மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? நீங்களும் இந்த மாரி ஏதாவது ஒரு தொழில் எடுத்து செஞ்சு இது பண்ணணும். நல்ல ஒரு நிலைமைக்கு வரணுங்கிறது தான் எங்களோட நோக்கம், எங்களோட விருப்பமும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஹெர்பல் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான முறையில ரெடி பண்ணியாச்சு. உடனே நீங்க மிக்ஸ் பண்றத மட்டும் பார்த்துட்டு இது பண்ணிறாதீங்க. நான் சொன்ன மாரி ரோஜா இதழையும் சரி, தாமரைப்பூ இதழையும் சரி, நிழல்ல காய வச்சு மிஷின்ல குடுத்து அரைச்சுக்குங்க. இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில ரோஜா இதழும், தாமரைப்பூ இதழும் இதழா வாங்கிக்கங்க. அந்த பூக்களா வாங்கி மிஷின்ல குடுத்து அரைச்சுக்குங்க. அதோட முல்தானி மெட்டி மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்ல ரிசல்ட் குடுக்கும். உங்களோட ஸ்டிக்கர் ஞாபகமா போட்டுருங்க. சரிங்களா? உங்களோட என்ன பேர்ல நீங்க தொழில் ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த பேரும், உங்களோட மொபைல் நம்பர் எப்பவுமே இருக்கணும். அந்த மாரி கொண்டு போயிருங்க. எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த நம்பரும் ஸ்டிக்கர்ல போடுற மாரி பாத்துக்கங்க. சரிங்களா? ஏன்னா, இதுல நம்ம உள் மருந்து மாரிலாம் நம்ம எதுவும் குடுக்கல. எல்லாம் வெளிப்பூச்சுக்காக குடுக்குறோம். எந்த விதமான கெமிக்கலும் கலக்கல. அதனால உட்பொருட்கள் என்னென்ன
நீங்க கலந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமா நீங்க அதுல தெரிவிக்கலாம். உங்களோட ஸ்டிக்கர்ல. இல்லன்னா பரவால்ல. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான விலை விவரங்கள் வரும். நீங்க எந்த அளவுக்கு விலை நிர்ணயம் பண்ணணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பாக்ஸ்க்கு ஒரு ரூ. 20 இல்ல ரூ. 25 லாபம் வர்ற மாரி நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க சரியா பார்த்தீங்கன்னா, ரூ. 25 லாபம் எங்களுக்கு கிடைக்குது. நெறைய பாக்ஸ் வாங்குற மாரி இருந்துச்சுன்னா, ரூ. 5 கம்மி பண்ணி, அதாவது 3 பாக்ஸ், 4 பாக்ஸ் வாங்குற மாரி இருந்துச்சுன்னா, ரூ. 5, 5 கம்மி பண்ணி ரூ. 20 லாபத்த வச்சு தான் நாங்க சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். அப்ப அதுக்கு தகுந்த மாரி உங்களோட லாபத்தையும், உங்களோட விற்பனை விலையும் நீங்க தான் நிர்ணயம் பண்ணிக்கணும். இதே மாரி அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். அடுத்த என்ன ஒரு தொழில் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.